நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஹாய் மகாஜனங்களே, தாய்மார்களே, பெரியவங்களே, தக்காளி டிவின்னு ஒரு சேனல் இருக்குங்க. அட இருக்குங்க. அந்த டிவியில் யாருமே பண்ண முடியாத சில ப்ரோக்ராம்லாம் பண்ண வந்திருக்காங்க. அதை நான் தான் வந்து சொல்ல போகிறேன். எவனாவது ஒருத்தன் ஆரம்பிப்பான் ஒரு நிகழ்ச்சியை உருப்படியாக, அதை பார்த்து இருக்கிற 48 சேனலை காப்பி அடித்து பண்ணுறது தான் என் ட்ரெண்ட்டு. சமைக்கலாம் வாங்க, தின்னலாம் வாங்க, கிண்டலாம் வாங்க, நோண்டலாம் வாங்கன்னு. டேய், என்னைக்கோ ஒரு நாள் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு புருஷங்காரன் போனா போகுதுன்னு பாவப்பட்டு சமையல் கரண்டி எடுத்தான்டா. ஆனா இப்ப சேனலை பண்ற அத்தனை சமையல்காரங்களும் ஆம்பளைங்களா தான் இருக்காங்க. நான் தெரிஞ்சே கேட்கிறேன், நாட்டுல பொம்பளைங்களா சமைக்கிறதே இல்லையா? அவங்களாம் என்ன பண்றாங்க? சரி விடு, அது நமக்கு தேவையில்லை. நம்ம நிகழ்ச்சியை தொகுத்து வாங்க. பல சேனல்ல பார்த்த ஒரு மூஞ்சி வந்திருக்கு. ஏன்பா அந்த மூஞ்சியோட பேர் என்ன சொன்னாங்களே? இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்க. என்ன கோவிந்தம்மாள். அம்மா கோவிந்தம்மா, எங்கம்மா இருக்கீங்க? வாங்கம்மா. ஹாய், வணக்கம். நான் தான் கோவிந்தம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா இது? குட்டையா ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஏம்மா கோவிந்தம்மான்னு சொன்ன உடனே வயசான கேள்வி வரும்னு பார்த்தேன். நீ பரவாயில்ல, கொஞ்சம் யூத்ஃபுல்லாவே இருக்க. ஆமா, உன் பல்ல கொஞ்சம் காட்டு. ஏண்டி, பல்லு போனவங்க எல்லாம் மாடனா பேர் வைக்கிறாளுங்க. உன் பல்லெல்லாம் நல்லா இருக்கு. யார் உனக்கு இந்த பேர் வச்சது? எங்க அப்பா அம்மா வச்சாங்க சார். அப்ப எங்களுக்கு மட்டும் ஹரியானா முதல்வரா வைக்கிறாங்க, எங்களுக்கு அப்பா அம்மா தான் பேர் வைக்கிறாங்க. சரி, உங்க ஆத்தா பேர் என்ன? லிண்டா. தண்ணி ஊத்துற அண்டான்னு வைங்க. பாருங்க ஐயா, பாருங்க ஐயா, இவ பேரு கோவிந்தம்மாளா, இவங்க ஆத்தா பேரு லிண்டாவா? அடுக்குமா? சரி முடியா, அது அவங்க குடும்ப கதை. செல்லாம், என்ன பண்ண போற? சமையல் நிகழ்ச்சி வந்திருக்க, ஆரம்பிச்சு. நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேர்ல்டுலயே பார்க்காத ஒரு டிஷ், அதை தான் நான் பண்ண போறேன். பல சேனல்கள்ல பல விதமா நான் சமைச்சு அசத்திட்டு இப்போ இங்க வந்திருக்கேன். ஏய் நிறுத்திரி. போன வாரம் ஒரு சேனல்ல நீ சமைச்சதை சாப்பிட்டுட்டு ஒருத்தன் ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்கான். ஒழுங்கா விரலுக்கு தகுந்த வீக்கம், பேமெண்ட்டுக்கு தகுந்த பேச்சா இருக்கணும். பேமெண்ட்டுக்கு நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டுலேயே இல்லாத ஒரு டிஷ்ஷு, புதுமையான டிஷ்ஷு நான் உங்களுக்காக செய்ய போகிறேங்க. அது கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கணவர்மார்களுக்கு நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா போடு போடுன்னு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பட்டு தங்கம், உனக்கு வயிறு வேணுமா, தங்க வேணுமா, பட்டு வேணுமா, அப்படிலாம் கேட்பாங்க. அது மாதிரி குடும்பமா இந்த டிஷ்ஷை நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா குடும்பத்தோட செத்து போயிடுவாங்களா? அடி போடி. அது என்ன சமையல் பண்ண போற, அத சொல்லு. அதுதான் வேர்ல்டுலயே விக்காத பேரை நான் வச்சிருக்கேன். அதுதான் தயிர் சாதம். ஐயோ அம்மா, தலை சுத்தது இருகிறன்னு வருதுன்னா ஒரு ஓரமா உட்காந்துக்கிறேன். அடி பாவி, உன்னை நம்பி நான் ஸ்பான்சருக்கெல்லாம் சொல்லிட்டேன். தயிர் சாதம் யாராலையும் செய்ய முடியாதா? கொஞ்சம் சோத்தை போட்டு அதில் தயிரை ஊற்றா தயிர் ஆகிடும். இவங்களுக்குலாம் வேற வேலை இல்லைங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் கொஞ்சம் காரத்தை போட்டுருக்கு வந்துருவாளுங்க. ஐயோ சார், தயிர் சாதம் நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க. இது தயிர் சாதத்திலேயே மிகப்பெரிய நிறைய வெரைட்டி கொண்டு வந்திருக்கேன் சார். நிறைய வெரைட்டியா? எங்க வெரைட்டியை காணோம்? வெரைட்டி. சரி சரி, என்ன சார் பண்ணலாம்? ஐயோ ஐயோ, என்ன பண்ணலான்னு இப்படி கேட்கிறாளே. இவனுங்க வேற அங்கங்க லைட்டை போட்டு வச்சிருக்கானுங்களே, ஆஃப் பண்ணினால கேட்க மாட்டானுங்க. நான் என்னத்தை பண்றது இப்போ? சமைக்க ஆரம்பிக்கலாமா? சமைக்க ஆரம்பி. அதுக்கு தான் வந்திருக்கல. முதல்ல அடுப்பை பத்த வைக்கணும். அடுப்பா சார்? இது என்ன இடுப்பா? எம்மா, இது வெறும் சமையல் நிகழ்ச்சி தான். மந்திரம் சொல்ற நிகழ்ச்சி 11 மணிக்கு மேல. போடாத என்ன, சரியா? சமைக்கிறது மட்டும் பாரு, இல்லன்னா உண்மையில இடுப்பை பத்த வச்சிருவேன். அடுப்பை பத்த வை. ஒரு அடுப்பை வச்சு அதுல ஒரு வானொலியை வைக்கணும் சார். ஆமா, அடுப்பை வச்சு அதுக்கு மேல வானொலி வைங்க, அது எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தொலைக்காட்சி வைங்க, அப்புறம் கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாம் வைங்க. எரிஞ்சு சாம்பலாட்டேன் நாய, அது வானொலி இல்லடி, வானொலி. அப்பா, தயிர் சாதம் மட்டும் இல்லம்மா, இது நம்ம பல வெரைட்டி ரைஸ் நானே உனக்கு சொல்லி தரேன். ஓகே சார். அடுப்பு பத்த வச்சிட்டல? தண்ணி கொதிக்குதுல? கொதிக்குது. முதல்ல அரிசி எடுத்து அதுல போடு. போடு. தயிரை ஊத்து. ஊத்து. வெங்காயத்தை கட் பண்ணி போடு. சார், வெங்காயமா? அது போடுறீ. ஓகே சார், போட்டாச்சு சார். தக்காளி கட் பண்ணி போடு. ஏதோ சொல்றீங்க. போட்டாச்சு. அப்புறம் புளியை கரைச்சி ஊத்து. புளியா? போடு. சரி, போட்டாச்சு. பருப்பு எடுத்து போடு. சார், தயிர் சாதம் சார். அடி போடுறீ, நான் சொல்றேன். கேளு. போட்டியா? போட்டாச்சு சார். போட்டியா? போட்டாச்சு சார். கிண்டல் சார். நல்லா கிண்டல். நல்லா கிண்டல். லெஃப்ட், ரைட், அடியில, மேலாக, நல்லா பானை போடுறீ. கிண்டல் சார். முடியல சார். முடியலையா? கை வலிக்குது சார். கை வலிக்குதா? நிஜமா சரி, அப்ப விட்டுடு. இந்த சாப்பாடை நம்ம 2 பேர் சாப்பிடணுமா? ஏன் ஜிஹெச்ல ஒருத்தன் பத்துனுக்குறான், அவன் பக்கத்துல போய் படுத்துக்கிறதுக்கா? நம்ம சாப்பிடக்கூடாது. நமக்கு பிடிக்காதவனுங்க
எனக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பானுங்க உலகத்துல. ஏன்டா நீங்க 2 பேர் கைது? உனக்கு பிடிக்காத ஆள் யாருன்னா இருக்காங்களா? எங்க மாமியார் கும்பகோணத்துல சூப்பரா இருக்கிறாங்க சார். உங்க மாமியார் ஆமா கும்பகோணத்துல. ஓகே, அப்ப இந்த சாப்பாடை உங்க மாமியாருக்கு முதல்ல கொடுத்தா 16வது நாள் நீ எனக்கு கால் பண்ணி கும்பகோணம் வர சொல்லுவ. அப்புறம் கறி கஞ்சி தான். எதுக்கு சார்? ஆட மாமியாருக்கு சங்கு ஊத்துனா கறி கஞ்சி போட மாட்டியாமா? கறி கஞ்சி தான். நான் வந்துடுறேன். சரிங்க சார், எண்டு கார்டை போட்டு போயிடுறேன். போட்டு போ. எல்லா மனைவிகளும் இந்த அருமையான இந்த டிஷ்ஷை சமைச்சு உங்க கணவர்மார்கள்லாம் கொடுத்து சந்தோஷமா குடும்பத்தோட வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, சரி, ஓகே. நம்மளோட முதல் நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சு. பார்த்த யாரை கட்டு. அடுத்த நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா டைம். அதை தொகுத்து வழங்குறதுக்கு வேற யாரும் கிடையாது. நம்ம டகால்டி டிவியில் இருக்கிற ஒரே தொகுப்பாளினி இவ மட்டும்தான். இவ தான் வந்தாகணும். 10,000 ரூபாய் கொடுத்துட்டு 40 ப்ரோக்ராமுக்கு இந்த ஒரே தொகுப்பாளினை வச்சு டகால்டி டிவி அதை ரொம்ப நல்லா கேட்ச் பண்ண மக்களே பண்ணிக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி தொகுத்தை வழங்க போறான். வாம்மா வா. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சினிமா ப்ரோக்ராம் பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ ஒரு மிகப்பெரிய ஹீரோ பார்க்க போகிறோங்க. அவர் என்ன ஸ்மார்ட்டு, என்ன ஸ்வீட்டு, எவ்வளோ சாமிங்காக இருப்பார் தெரியுமா? செம்ம ஹைட்டுங்க. அவரை பார்த்துட்டே இருக்கலாம். காலேஜ் பொண்ணுங்களாம் அப்படியே ஃபோட்டோகிராஃப்காகவும் ஆட்டோகிராஃப்காகவும் ஏங்கிட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, ஹாலிவுட்லேருந்து இவளோட கால் ஷீட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்யூவில் நிற்கிறாங்க. அவர் மிகப்பெரிய ஹீரோ. நம்ம ஸ்டூடியோவுக்கு வர வேண்டியது இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இங்கே வரல. அது ரொம்ப நல்லதாக போச்சு. ரொம்ப மொக்க ஹீரோ வச்சு தான் இப்போ நம்ம பேட்டியே ஸ்டார்ட் பண்ணுறோம். அது நம்ம தலையெடுத்து நினச்சி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியது தான். லெட்ஸ் வெல்கம் டு பவர் ஸ்டார். அப்பா டச் அப் மேன்லாம் இங்கே வேலை இல்லைப்பா. போயிட்டு முதல்ல ஹீரோ வர சொல்லு. Hello, excuse me. I am Tower Star Sugar Free Vas. சார், உங்கள்கிட்ட இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார். Yeah. உங்கள் படத்தோட டைட்டில் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு அந்த டைட்டில் தான் காரணம். அந்த டைட்டில் சொல்லுங்க கொஞ்சம். சொல்லுங்க சார், நேயர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார். சொல்ல மாட்டேன். மாதிரி அடம் பிடிக்காதீங்க, சொல்லுங்க சார். படத்தோட டைட்டிலே சொல்ல மாட்டேன்தாம்மா. ஐயோ, நீங்க சொல்ல மாட்டேன், நீங்க பேசுங்க. நேயர்கள்லாம் பார்க்க மாட்டேன்ட்டு அப்படியே ஓடிட்டோம். இந்த விஷயம் எவ்வளவு பிடிச்சிருக்கேன். சரி விடுங்க, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ நீங்க சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? இந்த வாய்ப்புன்னு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தெரியாமல் லடக்கும் உதட கடிச்சிட்டேன். அப்போ இந்த வாய்ப்புன்னு. சார், வாய்ப்புன்னு இல்லை சார், சான்ஸ். வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு. ஓகே, அந்த பூ தான். பூ சொன்ன சார், ஃப்ளவர். சொல்லு. ஆக்சுவலி எனக்கு நடிக்கிறதுல பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது உங்களுக்கு. ஆமாம், சினிமாவில் அப்படி ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலி அந்த பிஸ்னஸ் மேன் மேக்ஸிமம் நான் ஏர்லேயே தான் இருப்பேன். சே, வந்த உடனே சந்தேகப்பட்டேன். செட்டில் இருக்க குழந்தைங்களாம் சந்தேகப்பட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. அந்த ஏர்லமா ஃப்ளைட்ல மேல பறந்துட்டே இருப்பேன். மேக்ஸிமம் ஃப்ளையிங் ஆன் தி ஸ்கை. ஓகே ஓகே ஓகே. அப்படி நான் அமெரிக்கா போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ. அமெரிக்கா? சார், அமெரிக்கா எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அமெரிக்கா எங்க இருக்குன்னு தெரியாதா? நிஜமா தெரியாது. யூனோ குஜராத். கேள்விப்பட்டிருக்கேன். அங்க இருந்து வண்டி பிடிச்சி ஒரு 18 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம்னா வந்துடும். சார் தெரியும் சார், மேப்லயே பார்த்துட்டேன். அப்போ அந்த அமெரிக்கா போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு ஏர்போர்ட்ல நான் இறங்குறேன். நீங்க? ஆமா. அப்போ அந்த டைரக்டர் என்ன பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வாட் அ பியூட்டி, வாட் அ சாம், சோ கியூட் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவர் படத்துல ஹீரோ பண்ண நான் தான் முடிவு பண்ணிட்டாரு போல தெரியுது. அப்பவே எந்த டைரக்டர் அவரு அட்ரஸ் சொல்லுங்க முதல்ல. அது அப்புறம் பேசிக்கலாம். அது வருவார். ஓகே, அப்படிங்கும்போது சார் நீங்கள் நடிச்சாகணும்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஐ கான்ட் ரெஃப்யூஸ் தட். ஓகே ஓகே சார்னு ஒத்துக்கிட்டேன். சார், இப்போ உங்களை வச்சு டைரக்ட் பண்ண டைரக்டர் இப்போ லைனில் இருக்காரு. என்ன வச்சு படம் பண்ண டைரக்டர்னு இருக்காரா? சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க? இல்லை, லைனில் என்ன இருக்கா? இல்லை, லைனில் இருக்காரு சார். ஓகே. ஹலோ. கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க சார். ஒரு வெட்டியாக தான் கனெக்ட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? எப்படா இருக்கன்னு கேட்குற என்ன? சொல்லுங்க. வச்சு படம் எடுத்து நான் எங்கடா இருப்பேன்? நடு தெருவில் நின்றுட்டு இருக்கேன்டா. விளங்காத நாயே, நீ விளங்காம போயிடுவடா. உன்னை வச்சு இனிமே எவனும் படமே எடுக்க மாட்டான்டா. சூப்பர். அப்படியே படம் எடுத்தாலும் அந்த படம் எடுக்கிறவன கத்தி எடுத்து நானே குத்திடுவேன்டா. அவர் கூட நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்க கூட எப்படி கோஆபரேட் பண்ணாரு? அது கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க சார். யாரு இந்த விளங்காதவனா? அவன் என் கூட எங்கடி கோஆபரேட் பண்ணா?
கூட நடிக்கிற நடிகை, துணை நடிகை, டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எல்லாரும் கூட தாண்டி நல்லா கோஆப்ரேட் பண்ணா. இந்த இழவெடுத்தவன் பண்ண கோஆப்ரேட்ல ஒரு பொண்ணு கர்ப்பமாயிட்டா. இப்போ அவன் குழந்தைய ஆப்ரேட் பண்ணி எடுக்கணுமா? அதுக்கு அவன் அண்ணங்காரன் என்ன சுத்தி தேடிட்டு வராண்டி. இந்த நாய்க்கு போன் போட்டா போன் எடுக்க மாட்டான். அதனால தான் நான் நேரா சேனலுக்கே வரலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஏய், அந்த சேனலோட அட்ரஸ் கொடு. சொல்றேன், நோட் பண்ணீங்க சார். வாழ்வே மண்ணாகி போனா துயரம் இருவானா. ஹலோ, ஃபேன் வராங்க, பிச்சைக்கார யாரும் உள்ள வந்துட்டு இருக்கு. யோ, இவர்தான் அந்த ஃபேன். அட பாவிடே, என்னையோட பிச்சைக்காரன்னு சொல்றேன். என்னடே நான் தான் வயசானவே கண்ணை சுருக்கி பார்க்குறேன். நீ வயசு பையன் தானே, நீ ஏன்டா சுருக்குற கண்ணு? இல்லை, நீங்கள் யாரும் எனக்கு பிடிப்படல சார். என்ன தெரியலையாடா, உன்னை வச்சு ஒரு படம் எடுத்தேனே, 6 வீடு வச்சிருந்தேன். காந்தாவுக்கு கூட இவ்வளோ செலவு பண்ணலடா. அடா பாவி, எல்லாம் பண்ணு படத்துக்கு செலவு சார். ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசர் சார் நீங்களா? ஆமாண்டா, இப்பதான் தெரியுதுடா. பேர்ல சட்டையை பார்த்தியாடா? ரேமான் சட்டை போட்டு காரில் சென்று கொண்டிருந்தனோ, இன்று கிழிந்து போன சட்டையை போட்டு கொண்டு. ஏன்டா நல்ல சட்டை, இன்னும் நல்லா கிழிக்க கூடாதாடா குட்டி வயல. நீ எப்பவுமே எனக்குன்னா இப்படிதான் இந்த மாதிரி ஆகிட்டு. என்ன சார் இப்படி ஆயிட்டீங்க? 6 வீடு தெரிஞ்சேன். 6 வீடு, 6 வீட்டில் ஒரு வீடு கூட இல்லை, எல்லாம் போயிடுச்சுடா. இப்போ நான் பிளாட்பாரத்தில் படுத்துட்டு இருக்கிறேன்டா, வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல. அதான் நம்ம பண்ண படத்தை பணம் கொட்டுன்னு கொட்டுச்சுல சார். அப்புறம் என்ன கொட்டிச்சரா? கொட்டிச்சு. பிளாட்பாரத்தில் படுத்து குழவியெல்லாம் என் தலையில கொட்டிச்சரா. கையில கூட கொட்டிருக்கா குழவி. ஐயோ, ஆமா, வீங்கி இருக்கு. இது சுண்ணாம்பு போட்டா சரியா போயிடும் சார். அடா பாவி, சுண்ணாம்பு போட்டா சரியாயிடுமா சார்? ஆடிக்காரெல்லாம் வச்சிருந்தீங்களே சார்? ஆமா, ஆடிக்கார் வச்சிருந்தேன். இந்த மாசம் ஆடியில தான் வந்து அதையும் அள்ளிட்டு போயிட்டானுங்கடா. எல்லாம் போச்சு. ஆனா பரவாயில்ல, ஒரே ஒரு வீடு திண்டுக்கல்ல ஒரு பெரிய வீடு மட்டும் இருக்குமா. என் பொண்டாட்டி பேர்ல இருந்ததுனால அந்த வீடு தப்பிச்சுது. என் பொண்டாட்டி பேர்ல இருந்துச்சு. அதையும் என்ன வருமா சொன்னா, நான் சுவிட்சர்லாண்டுல 4 செல்வனி எடுக்கணும், அமெரிக்காவில சாங் போகணும், அந்த வீட்டையும் வித்துறேன்னா நல்ல வேலை. பொண்டாட்டி பேர்ல தப்பிச்சு வீடு. சார், நம்ம ஒரு படம் பண்ணோம் இல்லையா? டேய், படம் பண்ணணும்னு சொல்லாதடா, கொலை பண்ணணும்னு சொல்லு. தமிழ்நாட்டு மக்கள் இந்த படம் பார்த்து வாயில் வயிற்றுல பிடிங்கன்னு போயிட்டாங்க. சரி சார், அந்த பங்களாக்கு எவ்வளோ போகும்? என்ன ஒரு அப்படி பார்த்தா ஒரு 15 கோடி போகும்னு சொல்லுவேன். 15 கோடி 15 கோடி போதும் சார், போதும், சூப்பரா போதும். எதுடா அந்த பங்களா விற்கிறோம். 15 கோடியை வச்சு நம்ம படத்தோட பார்ட் 2 எடுக்கிறோம். அடா பாவி பாருங்க டைரக்டர் சார், இவனை வச்சு ஒரு படம் எடுத்தேனா பிச்சைக்காரன் ஆயிட்டேன். நல்லா ஓடுற படத்தை பார்ட் 2 எடுத்தாலே இந்த படம் ஓட மாட்டுது. நான் யார் படத்தையும் குறையா சொல்ல, உங்களுக்கே தெரியும். பார்ட் 2 நல்லா ஓடுன படம். இவனை வச்சு வெட்ட முத படமே ஓடல, 2வது படம் எடுக்கணும்னு சொல்றாங்க. இவனை என்ன பண்றது? டேய், எடுத்துருவோமா? கவுண்டமணி தினேஷ் அண்ட் சிவா ஜெனிதாவுடைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. ரியலாக செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு வெறி தெரிஞ்ச அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய் ஆகணும் அப்படின்ற மாதிரியான அந்த ஃபயர் உங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸில் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நம்ம கெஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடிக்கு டைமிங் முக்கியம். ஆனால் இங்கே டைமிங் மிஸ் ஆனதே ஒரு காமெடியாக போச்சு. ஆமாம், அதில் அங்கேயே சமாளிச்சிங்க வரணும். அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்று தினேஷ் கவுண்டமணியாக பண்ணதும் ஓகே, எம்ஆர் ராதா வயசும் ஓகே. இன்னொன்று வெறும் மெமிக்கிரியை வச்சுட்டு இல்லாமல் அதில் ஒரு ஸ்கிரிப்ட் சின்சியராக பண்ணியிருக்கீங்க. அதுக்காக பாராட்டுது. அப்புறம் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் போச்சா, டைரக்டரு, நடிகர், ப்ரொடியூசரு. ஆமாம் ஆமாம், அதில் எந்த ப்ரொடியூசரை பற்றி பேசும்போது நீங்கள் காமெடியாக பண்ணால் கூட நிறைய உண்மைகள் அதில் நிகழ்வுகள் இருக்குது. இப்போ மாதிரி இந்த பார்ட்டுலாம் இப்போ கலாச்சிங்க. நீங்கள் பண்ணும்போது ஒன்று தோணுச்சு எனக்கு, இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி ப்ரொடியூசரு, டைரக்டரு, ஹீரோயின், மியூசிக் டைரக்டரு எல்லாம் சேர்ந்து பேட்டி கொடுப்பாங்க, ஆடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க,
ப்ரெஸ் மீட்லாம் இருக்கும். அதே குரூப்பை அப்படியே ரிலீஸுக்கு அப்புறம் 2 வாரம் கழித்து உட்கார பேச வைக்கணும். அப்போ தான் உண்மை தெரியும். ஆமாம், நீங்கள் பண்ணும்போது அதான் தோணுச்சு. இனிமேல் ரிலீஸுக்கு முன்னாடி இல்லை, ரிலீஸுக்கு பின்னாடி வாங்க உட்காருங்க எல்லோரும் அப்படின்னு பேச வச்சா அப்போ பிடிச்ச நிலைமை தெரியும். இதோட சட்டை ரொம்ப கிழிஞ்சிருக்கும். உங்களோட பை தான் கிழிஞ்சிருக்கு. அங்கே காலரு கை எல்லாம் தனித்தனியாக கிழிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி பொசிஷன் இருக்குது. இந்த சினிமா நிகழ்வையும் கொஞ்சம் காமெடியாக சொன்னீங்க. எல்லோரும் ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பர். இன்னும் வளர வாழ்த்துக்கள்.